சார் ஓடிடுங்க, சார் ஓடிடுங்க. இந்த ஆளு கூட சேராதீங்க, ஓடிடுங்க. ஏயா இந்த ஆளு ஒரு லூசு. வீட்டுக்கு கூட்டு போய் காதை கடிச்சு வச்சிருவான். ஏய், இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை கூட்டு வந்துட்டு இருக்கேன். 10 நிமிஷம் இரு, 2 காதை கடிச்சு எடுத்து விடு. என்ன விடு. அவனோ ஒரு கழிசடைய நினைச்சு புலம்ப விட்டுட்டானடா. நீயும் மின்னல் சுரேஷன் சேர்ந்து எத்தனை கொலை பண்ணிருக்கீங்க சொல்லு. டேய், எத்தனை வீடு புகுந்து திருட்டு வேலை செஞ்சிருக்கீங்க சொல்றா. ஏன் சார், இந்த ரூட்ல வழக்கமா ஒரு பஸ் போகுமே, ஆமா, அத நிறுத்திட்டாங்களா? நான் தான் ரூட்டை டைவர்ட் பண்ணி வேற பக்கமா போக சொல்லியிருக்கேன். ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்டுட்டீங்களா? நீங்க யாரு? நான் இந்த ஏரியா சங்க தலைவராச்சு. அது சரி, நீங்க சொன்னா பஸ் ரூட் எல்லாம் மாத்திடுவாங்களா? நான் இந்த ஏரியால 20 வருஷமா இருக்கேனே. நீங்க 20 வருஷமா இருக்கீங்க, அதுக்காக நீங்க சொல்லி எப்படி? இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி நேத்து தாம்பரத்துல இருந்து வந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல 1 hour ஓரம் கட்டி வச்சேனே, அத நீங்க கேள்விப்படலையா? அது எதுக்காக? அந்த ட்ரெயின் டிரைவர் என்கிட்ட தேவையில்லாம மோதுனா, அதுக்கு தான். அது எப்படி நீங்க சொல்லி ட்ரெயினை ஓரம் கட்டினாங்க? சார், நான் இந்த ஏரியால 20 வருஷமா இருக்கேன்ல. நீங்க 20 வருஷமா இருக்கீங்க, சரி, அதுக்காக நீங்க சொல்லி எப்படி? நான் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க. இந்த உலகத்துல அடக்கம் பிடிக்கல, ஆடம்பரம் தான் பிடிக்குது. ஐயா, நான் அப்படி நினைக்கல சார். சங்க தலைவர்னா ஆட்டோவை நிறுத்தலாம், தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை நிறுத்தலாம், பஸ் ட்ரெயின் எல்லாம் எப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சார், என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் வந்து பாருங்க ஆபீஸ்க்கு. நான் யார் யார் கூட போட்டோ எடுத்துக்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப டைம் இல்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். சார் 2 நிமிஷம் சார், வாங்க சார். நான் உங்களை கார்லயே வந்து டிராப் பண்றேன். கார்லயா? அப்படின்னா வாங்க. வாங்க சார். சார் ஓடிடுங்க, சார் ஓடிடுங்க. இந்த ஆளு கூட சேராதீங்க, ஓடிடுங்க. ஏயா இந்த ஆளு ஒரு லூசு. வீட்டுக்கு கூட்டு போய் காதை கடிச்சு வச்சிருவான். ஏய், இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை கூட்டு வந்துட்டு இருக்கேன். 10 நிமிஷம் இரு, 2 காதை கடிச்சு எடுத்து விடு. என்ன விடு. ஐயோ, காப்பாத்துங்க. வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்களாவது வண்டியை நிறுத்தினீங்களே. அவன் பார்த்து நிறுத்தி திட்டிட்டு போறான். எதுக்கு சார் தேங்க்ஸ்? பரிச்சையாருக்கு உபகாரம் பண்ணுறது ஒரு சந்தோஷம் தானே சார்? என்ன கொஞ்சம் மெயின் ரோடு வரைக்கும் டிராப் பண்ணுறீங்களா? அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். எதுக்கு சார் மெயின் ரோடு வரைக்கும்? வண்டியில் உட்காருங்க, வீட்டுக்கிட்டே விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏறிக்கணும். ஆமாம், நீங்கள் டெய்லி இந்த ரூட்டில் வருவீங்களா? அப்போ வருவேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். இன்னைக்கு நாட்டில் மழை பெய்யுதுன்னா அதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் சார் முக்கியமான காரணம். எதுக்கு சார் போகுது? இதை மாதிரி நல்ல மனசு வேறு யாருக்கு சார் வரும்? நேர போங்க. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? கூடுவாஞ்சேரியில சார். டெய்லி கூடுவாஞ்சேரி போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது? கஷ்டப்படாம காசு கிடைக்குமா சார்? வர வர டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுதுங்க. நம்ம ஆளுங்களும் கேட்க வேண்டாம், ரோட்ல கொண்டு பார்க் பண்ணிடுறாங்க. அதனால தான் பாதி கஷ்டமே. அந்த மின்னல் சுரேஷோட பைக்ல பின்னாடி வந்து போற ஆளை வாட்ச் பண்ணீங்களா நீங்க? ஆனா வயசானவனா இருக்கானே. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டாளியா இருக்காங்க. மின்னல் சுரேஷை நம்ம சாதாரண இடம் போடக்கூடாது. திருட்டு வேலைகளுக்கு அவன் ஆளுங்களை மாத்திக்கிட்டே இருப்பான். உட்காருங்க சார், போலாம். சீக்கிரம் உட்காருங்க. நிறுத்துங்க, இதான் நம்ம வீடு. இதான் உங்க வீடா சார்? ஆமா, உங்க பேர் என்ன? சுவாமிநாதன் சார். உள்ள வந்து ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்ல சார், இன்னொரு நாள் சாப்பிட்றேன். இன்னைக்கு வந்து காஃபி சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு நாள் வரமாட்டீங்க. ரொம்ப காமெடியா பேசுறீங்க சார். சரி, வாங்க சார். வரேன் சார். அப்பாடா.
காலையில எந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு வெளியில போன ஆளு எங்கெங்கயோ சுத்திட்டு 3 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரீங்களா? அயன்காரன் வந்தா அவனுக்கு துணி எண்ணி கொடுக்கறது, வேலைக்காரி வீடு கூட்டி துடைக்கும் போது அவ கூட நின்னு பாக்குறது, இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? எல்லாத்தையும் நானே பாக்கணுமா? மீரா, நான் அப்பவே வந்திருப்பேன். வழியில ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்தேன். இன்னைக்கு ஆட்டோ பஸ் எதுவுமே கிடைக்கல. சாமிநாதன் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு, அதான் வந்தேன். இல்லைன்னா இன்னும் லேட் ஆயிடும். போதும் புராணம். கிச்சன்ல கத்தி அருவாமனை எல்லாம் துருப்பிடிச்சு போய் கிடக்குது, போய் சாணம் குடிச்சிட்டு வாங்க. இத காலையில போகும்போது என்கிட்ட கொடுத்துருக்கணும்ல, ஒரேடியா வேலையை முடிச்சுக்கிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப சாணம் பிடிக்கிறவன நான் எங்கேன்னு போய் தேடுறது? ஏதாவது ஒண்ணு சொன்னா சாக்கு சொல்லிட்டே இருங்க. தின்னுட்டு தூங்கிட்டு தானே இருக்கீங்க, போய் சாணம் பிடிச்சிட்டு வாங்க. ஐயோ, அங்க பாத்தீங்களா, அந்த வயசானவர்கிட்ட அருவாமனை கத்தி வச்சிருக்கான். ஆமா, இன்னைக்கு யாரையோ போட்டு தள்ள போறான்னு நினைக்கிறேன். அந்த மின்னல் சுரேஷ் கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுங்க, இவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளனாதான் அந்த மின்னல் சுரேஷ் தானா வந்து சரண்டர் ஆவான். வாங்க இப்பவே பிடிச்சிடலாம். கையும் களவுமா பிடிச்சாதான் உண்மையை ஒத்துக்குவான், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டான். சும்மா இருக்கிற நேரத்துல சாணம் பிடிக்கணுமான்னு 1000 பேர் வருவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆளை காணுமே. இதுக்கு எதுக்கு ஆளு? நாமே தீட்டிட்டா போகுது. மீராவுக்கு தெரியக்கூடாது. இந்தாங்க. நேத்திக்கு வெட்டினதா இன்னைக்கு வெட்டினதா? நேத்து வெட்டினது. நாம நினைச்சது கரெக்ட் தான். பாருங்க, இன்னைக்கு புதுசா வெட்டிக்கிட்டு வா. சரி. என்னையா இது? கொஞ்சம் கூட இறக்க இல்லாத கொலகார கிழவனா இருக்கானே. ரூட்டு போட்டு கொடுக்கறது அந்த மின்னல் சுரேஷ், இறங்கி வேலை செய்யறது இந்த கிழவன். பிடிச்சிடலாமா? கொஞ்சம் பொறுங்க, என்னன்னு பாப்போம். மீரா, ஆ? சாணம் பிடிக்க சொன்ன இல்ல, சாணம் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன். கேவலம் இதை சாணம் பிடிக்க 40 ரூபா கேட்டான். நீ ஓரமா நில்லு, சாணம் பிடிக்கிற மிஷினை நானே ஓட்டிக்கிறேன்னு சொல்லி சாணம் பிடிச்சுக்கிட்டேன். 20 ரூபா கொடுத்தேன். ரொம்ப சாமர்த்தியம் தான். என்னது பையில? இதுல இளநீ. ஆனா இது நேத்திக்கு வெட்டினது. இன்னைக்கு புதுசா இளநீ வெட்டி கொண்டு வர சொல்லியிருக்கேன். போய் ஹால்ல வெயிட் பண்ணுங்க. தம்பி பேங்க்ல இருந்து 2 பேர் அனுப்புவான். பேங்க்ல இருந்தா எதுக்கு? இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு மண்ணும் தெரியாது. கேள்வி மட்டும் 1008 கேட்பீங்க. மேல ரூம் எடுக்கிறோம்ல, அதுக்கு லோன் விஷயமா பேசுறதுக்கு வருவாங்க. காலுக்கு என்ன கேடு வந்தது? சாணம் பிடிக்கிற மிஷினை நானே ஓட்டினேன்ல, அதான். ரொம்ப அழகுதான். வாங்க வாங்க உட்காருங்க. மீரா இப்பதான் சொன்னான். மீராவா? மீரா என் பொண்ணு, முரளி என் பையன். அவன் தானே அனுப்பிச்சான். இந்த பாருங்க, நீங்க எங்களை எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நாங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுவும் சரி. நீங்க கொடுக்கறவங்க, நாங்க வாங்குறவங்க. உங்களை எதிர்த்து பேச முடியுமா? வாங்க 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 வாங்க. இதுதான் என் பொண்ணு மீரா. நீங்களும் இந்த வீட்ல தான் இருக்கீங்களா? என்ன கேக்குறீங்க? நான் என் வீட்ல இல்லாம வேற எங்க போவேன்? இவர் உங்க அப்பான்னு சொல்றாரு, அது நிஜமா? எங்க அம்மா சொன்ன நாள்ல இருந்து நான் இவரைத்தான் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கேன். உட்காருங்கப்பா. அப்படின்னா இவர் உங்க அப்பா இல்லையா? இவருதான் எங்க அப்பா. இத பாருங்க சார், லோன் கொடுக்க வந்தா முடியும் முடியாது அத பத்தி மட்டும் சொல்லுங்க. அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. விசாரிக்காம எதுலயும் இறங்க கூடாது, அதான் எங்களுக்கு உத்தரவு. லோன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க பாரு. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எங்கேயும் வேலை பார்க்கல. யாராவது வேலை பார்த்தா வேடிக்கை பார்ப்பேன். சார், மேல பார்க்கலாமா? எதுக்கு?
என்ன சார் நீங்க மேல ரூம் கட்டுறதுக்கு தானே உங்ககிட்ட லோனே கேக்குறோம். நீங்க என்ன பேசுறீங்கன்னே எங்களுக்கு புரியல. தமிழ்ல தான் பேசுறேன். மேடம், உங்களை பார்த்தா நல்லவங்களாவும் சாதுவாவும் தெரியறீங்க. ஆனா உங்க அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா? என் கூடயே தான் சார் இருக்காங்க, ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்கிறது தான் அவருக்கு அட்வான்டேஜா போச்சு. என்ன சார் சொல்றீங்க? உங்க அப்பா மின்னல் சுரேஷுங்கிற பெரிய ரவுடி கிட்ட அடியான வேலை செய்யறாரு. அவங்க ஏதோ சொல்றாங்க, நீ ஏமா அலற? சார் நீங்க நிஜமாவே பேங்க் ஆபீசர்ஸ் தானா? வந்ததுல இருந்து தாறுமாறாவே பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் மஃப்டி போலீஸ். ஜன்னல் சுரேஷ்னு ஒரு பையனை தெரியும், ஆனா நீங்க சொல்ற மின்னல் சுரேஷ்னு யாரையும் எனக்கு தெரியாது. சார் என்ன சார் நீங்க எங்க அப்பா மேல அபாண்டமா பழி போடுறீங்க? ஏதோ எங்க வீட்டுக்காரனோட மாமா இருக்கானே, அவனை சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். சார் பயபக்தியோட வாழற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். காசு பணத்தை விட கௌரவத்தை தான் முக்கியமா நினைக்கிறவன். உன்ன மாதிரி கேப் மாதிரி எல்லாம் வக்கனையா பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். யோ, வயசான காலத்துல வீட்டுல உட்காராம எதுக்கே ரவுடி கிட்ட எல்லாம் போய் அடியாள வேலை செஞ்சுட்டு இருக்க? ஏய், மறுபடியும் பேசுறோம். என்ன சார் நீங்க ஏன் கண்ணு முன்னாடி எங்க அப்பா அடிக்கிறீங்களா? எங்களுக்கு வக்கீல் எல்லாம் தெரியும். நீங்க உங்க வக்கீல பாருங்க, நாங்க இவரை அழைச்சு போய் லாடுங்க. மீரா, மீரா, ஐயா, அக்கா என்னாச்சுக்கா? அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. ஏ யாரோ மின்னல் சுரேஷ்ன்ற ரவுடி கிட்ட அப்பா அடியால வேலை பார்த்துட்டு இருக்காரா. பாத்தியாக்கா, அப்பா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. அட ஏன்டா நீ பாவம், அந்த மனுஷன் ஒரு வம்பு தும்பு கூட போகாது. ஓஞ்சி போன ஓனா மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு ஏன் பின்னாடியே வரும். இப்ப அநியாயமா மாட்டிடுச்சு. சரி, இப்ப எந்த ஏரியா ஸ்டேஷன்ல இருக்காரு? தெரியாதுடா. வக்கீல பாத்தியா, என்ன சொன்னாரு? அவரு வெளியில வந்து என்ன கிழிக்க போறாரு, ஒரு 15 நாள் உள்ளேயே இருக்கட்டும், மொள்ளமா எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அக்கா, பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கலாம். அப்பா நீ எங்க இருந்தாலும் உடனே வரவும், நீ இல்லாமல் அக்கா அழுது கொண்டிருக்கிறாள். டே, மூளை இருக்காடா உனக்கு? நம்ம அப்பா என்ன தன்னாலியா காணாம போனாரு? போலீஸ் தானே பிடிச்சிட்டு போச்சு. ஐயா, விசாரணைன்ற பேர்ல கூட்டிட்டு போய் அடிச்சு உதைச்சு டெட் பாடியா குடுக்கற கேஸ் எத்தனை நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். ஏன்டா அதே மாதிரி நம்ம அப்பாவுக்கும் சங்கூதம் வச்சிருவாங்களாடா? நீ கவலைப்படாதக்கா, நான் ஒவ்வொரு ஸ்டேஷனா போய் அப்பா எங்க இருக்காருன்னு பாக்குறேன். டே, 10 பேருக்கு தெரிஞ்சு அவமானமா போயிடுமேன்னு சொல்லி நானே பேசாம இருக்கேன். எப்படியாவது அவங்க மனசு மாதிரி வெளியில விட்டுற மாட்டாங்களான்னு கடவுள் எல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கேன்டா. ஐயா, எவன்டா அவன் அந்த மின்னல் சுரேஷ்ன்றவன்? அவன் எப்படி இருப்பா? கருப்பா, சவுப்பா, குட்டையா, நெட்டையா? ஐயோ, எவனோ ஒரு கழிசடைய நினைச்சு புலம்ப விட்டுட்டானடா. ஏண்டா இவனும் மப்டி போலீஸாடா? எங்க இங்க நிக்கிறியா? இந்த சைஸ்ல டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்களே. வணக்கம் சொல்றாருடா. பேரு சுவாமிநாதன். பெரியவர் இருக்காரா? கைய கொஞ்சம் இறக்குறீங்களா? வார்த்தை கேக்குதா? வா எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க சொன்ன பெரியவரு எங்க அப்பா தான். ஆமா, அவர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அன்னைக்கு ஒரு நாள் நான் பைக்ல வந்துட்டு இருந்தேன். அந்த பெரியவர் லிஃப்ட் கேட்டாரு. ரொம்ப பாவமா இருந்துச்சு. சரின்னு வண்டியில ஏத்திக்கிட்டேன். இந்த வீட்டு வாசல்ல இறக்கி விட்டேன். இறங்கி அப்படி நடந்து போனாரு. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இந்த பக்கமா வந்தேன். சரி பார்த்துட்டு போலாமன்னு. அவரை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் எதுக்கு போலீஸ் பிடிக்கணும்? எவனோ பரதேசி மின்னல் சுரேஷ்ன்ற ரவுடி கிட்ட எங்க அப்பா அடியால வேலை செஞ்சாராம் அப்படின்னு போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. என்னது? மின்னல் சுரேஷா? அவ பெரிய ரவுடியாச்சே. வெட்டு குத்து கொலை எதுக்கு அஞ்சாதவமா? ஏங்க, அவன் எவனா இருந்தா எங்களுக்கு என்னங்க? அவன் பெருமை எல்லாம் எதுக்குங்க எங்க கிட்ட சொல்றீங்க? அவனுக்கு எங்க அப்பாவுக்கு என்னங்க சம்பந்தம்? அம்மா, எப்பவும் திருடுறவன் மாட்டிக்கிறது இல்ல, மாட்டிக்கிறவன் தான் திருடன் ஆயிடுறான். பாவம் அந்த பெரியவர். அவருக்கு இந்த நிலைமையா? எனக்கு தெரிஞ்ச ஐஜி இருக்கார். 2 வருஷமா கோமால இருக்கார். இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேசுறேன். ஆனா உங்க அப்பா அப்பா அவரோட கடப்பாரு உத்தரவாதம் இல்ல.
மின்னல் சுரேஷ் ஆளுங்களை என்கவுண்டர்ல போடுத்தல போலீஸ்காரங்க குறியா இருக்காங்க. இருந்தாலும் அப்பாவுக்காக ட்ரை பண்றேன். பரவா வாங்க. ஏன்டா முரளி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து ஓவர் ஆக்டிங் பண்றானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு அப்பாவை வீடு வரைக்கும் டிராப் பண்ணவன் திடீர்னு அப்பாவை விசாரிக்கிறதுக்கு வீடு வரைக்கும் வர்றான். எனக்கு எங்கேயோ இடிக்குதுடா. அது இங்கதான். நீ என்ன பண்ற? எதுக்கு அவனை ஃபாலோ பண்ணு? ஏன்னா அப்பாவை போலீஸ்ல மாட்டி விட்ட சுரேஷ் இவனா கூட இருக்கலாம்ல. அக்கா உனக்கு இருக்கிற டென்ஷன்ல நீ எல்லாரும் சந்தேகப்படுற. இல்லடா, இந்த மீராவுக்கு பொறி தட்டுனா அது கரெக்டா தான் இருக்கும். எங்கேயோ இடிக்குது, நீ ஃபாலோ பண்ணி போ. யோ, நீயும் மின்னல் சுரேஷன் சேர்ந்து எத்தனை கொலை பண்ணிருக்கீங்க? சொல்லு. சொல்றா. டேய், எத்தனை வீடு புகுந்து திருட்டு வேலை செஞ்சிருக்கீங்க? சொல்றா. ஏய், அண்ணா நகர்ல செயின் அறுத்தது நீதானே? சொல்றா. அசோக் நகர்ல கோவில் உண்டியல திருநது நீதானடா? சொல்றா. ஏய், உங்க குரூப்ல நீயும் மின்னல் சுரேஷ் மட்டும்தானா? இல்ல இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லு. ஒரு ரூமுக்குள்ள வச்சு அடிச்சு அடிச்சு கேக்குறீங்களே, ரோட்ல ஓட விட்டு கேட்டா சொல்ல மாட்டேனா? ஏய், என்கவுண்டர்ல சாகிறதுல ஒரு ஆசையாடா? ஆசையாடா? ராஸ்கல். மதில் சுவரை தாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடினியே, அப்ப எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? சொல்லு. போன் அடிக்குது, நீங்க கொஞ்சம் கவனிங்க. ஏய், சொல்றா. ஹலோ. சொல்ல போறியா இல்லையா? எஸ் சார். ஆமா சார். சொல்றா. எவ்வளவு அடி வாங்கியும் மின்னல் சுரேஷோட ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான் சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். வாயை திறந்து எஸ் சார். சொல்றா. செங்கல்பட்டுல இறக்கி விட்டு ஓட விட்டு சுற்றுவோம் சார். ஓகே சார். ஓகே. நான் செங்கல்பட்டுல இருந்து இறங்கி ஓட மாட்டேன், இங்க இருந்தே ஓடிடுறேன். என்ன சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லு. விடப்பா, என்ன பண்றது? டேய், அன்னைக்கு ஒரு பெரியவரை வீட்டில் இறக்கி விட்டல, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. ஏன்? என் கூட வண்டியில வந்தால என்ன ஃபாலோ பண்ண போலீஸ் என்னோட ஆளுன்னு அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா அந்த கிழமை உங்களோட தான் வந்தேன்னு சொல்லிட்டேன். உண்மையான பேரை சொல்றதுக்கு நான் பைத்தியக்காரனா? சுவாமிநாதன் அப்படின்னு பொய்யான ஒரு பேரை சொல்லியிருக்கேன்டா. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இனி நமக்கு பிரச்சனையே இல்லை. பாவண்டா அந்த கிழமை. வரட்டேன். சார், இவன் தான் சார் மின்னல் சுரேஷ்ன்றவன். இவன் கூட தான் ஸ்கூட்டர்ல ஒரு நாள் எங்க அப்பா போனாரு. இது தெரியாம போலீஸ் இவனோட அடியாள் தான் எங்க அப்பா நினைச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க சார். ஆமா சார், எங்க அப்பா ரொம்ப இன்னசென்ட், அவரை விட்டுருங்களேன். ஆமா சார், ஒரு நாள் வண்டியில போயிருந்தேன், இப்படி லிஃப்ட் கேட்டாரு, போனா போதுன்னு ஏத்திக்கிட்டேன், வீட்டுல இறக்கி விட்டேன். ஆனா நீங்க தான் யாரு என்னன்னு தெரியாம அவரை பிடிச்சி அடிச்சிட்டீங்க. ஆனா இந்த அம்மா என்ன அடிச்ச அடி போலீஸ் அடியை விட மோசமான அடி சார். ரத்தம் வர மாட்டேங்கிறாங்க சார். இங்க பாருமா, உங்க அப்பாவை நான் ரிலீஸ் பண்ண சொல்றேன். ஓகே சார். இனிமே அனாவசியமா உங்க அப்பா யாருக்கிட்டையும் லிஃப்ட் எல்லாம் கேட்டு போக கூடாதுன்னு சொல்லிடுங்க. சரி. ஏன்னா இந்த மாதிரி ரவுடிங்க எல்லாம் எங்க அலையறாங்கன்னு தெரியாது. ஓகே, நீங்க உங்க அப்பா கூட்டு போங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடிக்கிறாங்க சார். வாடா போலாம். ஏய், சார் கீழே உக்கார்றா. உட்காந்துறேன் சார். ஜாமீன் கிடைக்குமா சார்? அப்பா, வாயை திறங்கப்பா. சின்னதா திறங்கப்பா, போனாலும் தான் வைக்க போறேன். ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்குது வாய்.
2 சொட்டு இருக்குது இருங்கப்பா நல்லா உள்ள போட்டோம். பாத்தீங்களா, அவசரத்துக்கு லிஃப்ட் கேட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பைக்ல வந்ததுனால எங்க அப்பா என்னென்ன அவஸ்தைப்பட்டாருன்னு. அதனால காசு இருந்தா பஸ்ல போங்க, இல்ல காலாலேயே நடந்து போங்க. லிஃப்ட் கேட்டு போற பழக்கம் தப்பு மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரிஸ்க்கும் கூட. என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.